வணக்கங்க. கௌரிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு இல்லத்தில் +2 வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. ஸோ அந்த பொண்ணை வந்து காலேஜ் படிக்க வைக்கணும்னு நம்ம அந்த பொண்ணை வந்து கார்டியன் மாதிரி நான் அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து காலேஜில் வந்து ஈரோட்டு திண்டல் வெள்ளாளர் கல்லூரியில் ஜாயின் பண்ணி விட்டேன். அப்போ அந்த பொண்ணுக்கு எல்லாமே நம்ம தான் ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து பண்ணணும் இல்லைங்களா. அதனால் அந்த பொண்ணை காலேஜில் சேர்த்துறதுக்காக அந்த பொண்ணுக்கு துணி எடுக்க வந்தோம், சுடிதாரு. ஏன்னா ஹாஸ்டலில் தான் தங்கி அவங்க படிக்கிறாங்க. நம்ம திருப்பூருங்கிறதுனால போயிட்டு வர முடியாது. அதனால் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு வேணுங்கிறதெல்லாம் திங்ஸ் வாங்கணும். ஃபஸ்ட்டு அதுகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு வந்து சுடிதார் எடுக்க வந்தோம். ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. எது எடுக்கலாம், அதை எடுக்கலாமா, இதை எடுக்கலாமான்ட்டு பார்த்து வச்சு அந்த பொண்ணுக்கு எடுத்தோம். காலேஜுங்கும் போது ரஃப் யூஸுக்கு போடணும் இல்லைங்களா. அதனால் வந்து கேஷுவல் யூஸ்க்கு ஒரு 20 எடுத்தோன்னு நினைக்கிறேன், தெரியல, ஞாபகம் இல்லை. செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா போடணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் பார்த்து செலக்ட் பண்ணி A to Zங்க அவளுக்கு வேணுங்கிற டவலு எல்லாமே அந்த பொண்ணுக்கு வேணுங்கிறது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு பொண்ணுக்கு வந்து நம்ம பொண்ணுக்கு வாங்குறது தானுங்களே, அதனால் செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவகிட்ட அதை கொண்டு போய் கொடுத்து அவள் பார்த்து அதை பூரிக்கணும். அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு. அந்த பொண்ணை கொண்டு போய் காலேஜில் விடும்போது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காலேஜ் விடுறத அந்த பொண்ணை உங்களுக்கு கண்டிப்பாக அறிமுகப்படுத்துவேன். அப்போ அந்த பொண்ணை நீங்கள் எல்லோரும் உங்கள் சார்பாக வாழ்த்தணும்.